மார்க்கெட் சைக்கலாஜிக்கல் லெவல் 25,000 அப்படின்றது. இந்த 24,000 to 25,000 வரத்துக்கு மிகுந்த போராட்டங்களுக்கு இடையில் இறங்குவதும் ஏறுவதும் இந்த மாதிரியான பல சூழ்நிலையில் அது கடந்து 25,000 தாண்டி இன்றைக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. ஸோ 9-7க்குள்ள புதிய உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கலாம், அல்லது இந்த லெவலில் இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேனிக் ஆகி நம்மளுடைய விலை இறங்குறதுன்ட்டு நம்ம விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஏறுறபோது இவ்வளோதான் நம்ம டார்கெட் வந்தோடனே நம்ம வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் ஏறுறபோது நமக்கு கூடுதல் லாபத்தை சேமிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. பொதுவாகவே சந்தை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு ரெண்டுக்குமே வாய்ப்புகள் கொடுக்குறது. அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு ஜிடிடி ஆர்டரை பயன்படுத்தினாக்கா ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். உச்சத்தில் வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் நிறைய நஷ்டத்தை கொடுத்த சந்தை 21,800 அக்யூமுலேட் பண்ணியிருந்தால் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கோவை விஸ்வநாதன். இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் கட்டளை நோக்கத்துக்காகவும் சில கருத்துக்களையும் சில தொழில்நுட்ப ரீதியாகவும் சந்தையினுடைய போக்கு எப்படி இருக்குது, எந்த மாதிரி எதிர்காலத்தில் வரும் வாரங்களில் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது, இது எந்த மாதிரியான வாய்ப்புகளை முதலீட்டாளர்களோ வர்த்தகர்களோ சிறு முதலீட்டாளர்கள் அல்லது ஸ்விங் ட்ரேடிங் இந்த மாதிரி பண்ணுறவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, எப்படி பயன்படுத்தலாங்கிறதுக்கான சில விழிப்புணர்வு பதிவோடு வழிகாட்டலுக்காகவும் கட்டளை நோக்கத்துக்காகவும் என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பொதுவாகவே நிப்டியினுடைய போக்கு அந்த ஒரு லெவல் சொல்லுவாங்க இல்லையா, மார்க்கெட் சைக்கலாஜிக்கல் லெவல் 25,000 அப்படின்றது. இந்த 24,000 to 25,000 வரத்துக்கு மிகுந்த போராட்டங்களுக்கு இடையில் இறங்குவதும் ஏறுவதும் இந்த மாதிரியான பல சூழ்நிலையில் அது கடந்து 25,000 தாண்டி இன்றைக்கு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பதிவு செய்ய நேரத்தில் பார்த்தீங்கன்னா 25,130 வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. நிப்டியில் பங்களிக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே லாபமாக அல்லது நஷ்டமாகிறது தீர்மானிக்க முடியாத சூழ்நிலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே டெய்லி காலையில் ஓப்பனிங்லேயே நல்ல ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்காமல் மேலேயும் போகாமல் அப்படியே அதிலே கன்சால்ட் ஸ்டேஜில் இந்த 2 நாட்களாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போது இதனுடைய நிலவரம் என்ன தெரிகிறதுனா, சந்தை ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் எந்த பக்கம் போகிறதுன்னு இல்லாமல் ஏறிட்டு மொமெண்டம் தட் இஸ் வாலட்டிலிட்டி இல்லாமல் அப்படியே நிற்கிறதுங்கிற போது இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எந்த ப்ரெடிக்ஷனும் பண்ண முடியாமல் வாய்ப்பு கொடுக்காம இருக்குது. நாம் ஆப்ஷன் பக்கம் போக வேண்டாம், நாம் ஈக்விட்டியை பற்றி நாம் என்னோட தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ நிப்டி பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் 25,000 தாண்டி இருக்கிற போது இதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,200. இம்மிடியட் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 24,800. அப்போது இம்மிடியட்டாக 24,800 அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா 25,200 தாண்டும் பட்சத்தில் புதிய உச்சத்துக்கு நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் 24,800 பிரேக் ஆகிடுத்துன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு தொழில்நுட்ப ரீதியாக பார்க்குற வகையில் இந்த சார்ட்டு பேட்டர்ன்ஸு ஆர்எஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குற போது பார்த்திங்கன்னா 24,200க்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த சூழ்நிலையில் ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ட்ரம்ப் டேரிஃப் பாலிசி இந்த 90 நாளைக்கு நிறுத்தி வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அந்த 90 நாள் என்றைக்கு நிறைவடைகிறதுனா 9/7. ஸோ 9/7க்குள்ளே புதிய உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கலாம், அல்லது இந்த லெவலில் இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் முதலீட்டாளர்களோ சிறு முதலீட்டாளர்கள் அல்லது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஓரளவுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு ஆரோக்கியமாக ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கவும் அதே டயத்தில் நமக்கு லாபம் கணிசமாக கிடைக்கிறதுக்கும் இந்த சந்தை வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான சூழ்நிலையாக இருக்கிறது இப்போதைய லெவலில். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ஒருத்தர் டபுள் டாப் பிரேக் அவுட், சில பேர் டபுள் பாட்டம் லோ, அந்த இடத்துல திரும்ப இடத்துல சில பேர் முயற்சி பண்ணி பை, அப்புறம் மேலே போகிறது செல் கொடுப்பாங்க. சில பேர் இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் வேவ்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். மார்க்கெட்டில் பார்த்திங்கனாக்கா நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது, ஆனால் நமக்கு
நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்பில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம போய் சரியாக அனலைஸ் பண்ணுறது இல்லை. டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஆசிலேட்டர்ஸ் இது மாதிரிலாம் ஸ்வாட் இதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணினோம்னாக்கா ஓரளவுக்கு நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். நம்ம இப்போ என்ன தான் நம்ம வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பண்ணாலும் இப்போ சமீப காலமாக நமக்கு ட்ரெண்டு பேசிஸில், நியூஸ் பேசிஸில் தான் மார்க்கெட்டு நமக்கான இயக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியறதில்ல. என்ன தான் நீங்கள் நியூஸ் பேசிஸில் இருந்தாலும் டெக்னிக்கல் ஓரளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நின்று ஓரளவுக்கு ஹோல்டு ஆறுது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், பேனிக் ஆகி நம்மளுடைய விலை இறங்குறதுன்ட்டு நம்ம விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி ஏறுற போது இவ்வளோதான் நம்ம டார்கெட் வந்தோடனே நம்ம வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் ஏறுற போது நமக்கு கூடுதல் லாபத்தை சேமிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணினாக்கா ஒரு ஹெல்த்தி ட்ரேடிங்காக இருக்கும். அப்போ ஹெல்த்தி ட்ரேடிங் இருக்குன்னா என்ன சார் பண்ணுறது, ஜிடிடி ஆர்டர் போடுங்க. ஜிடிடி ஆர்டர் போட்டால் எல்லா பிளாட்ஃபார்மும் மேக்ஸிமம் ஜிடிடி ஆர்டர்னு இருக்குது. அது எப்படி போடணும் என்னன்ட்டு உங்களுடைய புரோக்கிங் ஏஜென்ட்டுக்கிட்ட அந்த ஆஃபீஸில் கேட்டால் சொல்லுவாங்க. அதை ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அதிலே ஸ்டாப் லாஸும் வச்சுக்கலாம், அதிலே டார்கெட்டும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான வசதிகளை பயன்படுத்தி நம்ம முதலீடாக இருந்தாலும் அல்லது வர்த்தகமாக இருந்தாலும் நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு நம்ம வர்த்தகத்தில் கேபிட்டலை பாதுகாக்கணும். எந்த வர்த்தகத்துலேயும் ஏற்ற இறக்கங்களும் உண்டு, ரிஸ்க் ரிவார்டும் உண்டு. ரிஸ்க் ரிவார்டை தெரிஞ்சு பண்ணுறது தான் நமக்கு ஆரோக்கியமான முதலீடு வர்த்தகமாக இருக்கும். பொதுவாகவே சந்தை வந்து வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ரெண்டுக்குமே வாய்ப்புகள் கொடுக்குறது. அந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு ஜிடிடி ஆர்டரை பயன்படுத்தினாக்கா ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். ஒரு ஸ்டாக்கை வாங்குற போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ இந்த கோல்டன் கிராஸ் லைன்னு வச்சு பண்ணுவாங்க. சில பேர் வந்து இப்போ நான் ஒரு புதுசாக ஒன்று சொல்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். சில ஸ்டாக்குகள்லாம் அந்த ஜம்பிங் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹை வாலட்டிலிட்டியாக இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 14,150 இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். 18,000 19,000 போகும். அங்கேருந்து ப்ராஃபிட் புக் வாங்கி திரும்பி 13,000 வரும். நல்ல வைல்டு மூவ்மெண்ட்டு கொடுக்கும். அது மாதிரி சில ஸ்டாக்குகள்லாம் இருக்கிற போது நம்ம எச்சரிக்கையாகவும் செயல்படணும். அது மாதிரி ஸ்டாக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிக்ஸான், கோஃபோர்ச், ஹெச்ஏஎல், பிஎஸ்சி இது மாதிரி சில ஸ்டாக்குகள் நல்ல பாட்டம், சிடிஎஸ்எல் இதெல்லாம் நல்ல கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் 600 பாயிண்ட்லாம் வந்து நல்லா அப் ட்ரெண்டு கொடுக்குறது. இதெல்லாம் வந்து நம்ம டெக்னிக்கல் பார்த்து பண்ணால் தான் இது ஓரளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து என்னுடைய பார்வையில் இந்த வெட்டிக்கிளி ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே உட்காரும், திடீர்னு அங்கே போய் உட்காரும், அப்படியே உட்காந்துட்டே இருக்கும், திடீர்னு இன்னொரு பக்கம் போகும். அது மாதிரி இதெல்லாம் வெட்டிக்கிளி ஸ்டாக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஸ்டைல் ஆஃப் இதில். இப்போ சமீபத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி அனௌன்ஸ் பண்ணாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 0.50 குறைச்சி. இந்த டெபாசிட்டுக்கு குறையிற மாதிரியே நம்மளுடைய ஹவுசிங் லோன் பட் இந்த மாதிரி இதர கடன்களுக்கெல்லாமும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி குறையிற போது என்ன கேட்டிங்கனாக்கா, இதனால் இந்த பாலிசியினுடைய அறிவிப்பால் ஹவுசிங் செக்டார், இந்த மாதிரி வெஹிக்கிள் லோன் வாங்குறவங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேங்க்கில் கடன் வாங்குறவங்களுக்கு ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. அப்போ வந்து இதனால் என்ன செக்டார்லாம் பலன் அடைஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு ஹவுசிங் செக்டார், இந்த பிஎன்பி ஹவுசிங், எல்ஐசி ஹவுசிங், இந்த மாதிரி செக்டார், பஜாஜ் ஹவுசிங் இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு வாய்ப்புகளுக்கான திரும்ப சலுகை விலையில் நம்ம இன்ட்ரெஸ்ட் லோவில் வந்து வீடு வசதி கடன் இந்த மாதிரி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த துறை சார்ந்த பங்குகள்லாம் ஓரளவுக்கு பலனாக இருக்குங்கிறது ஓரளவுக்கு நம்ம கவனிக்கலாம். மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் ஸ்டாக்கு, மொமெண்டம் ஸ்டாக்கு, ஆப்ரேட்டர் ஸ்டாக் இந்த மாதிரி ஒவ்வொருக்கு நம்மளுடைய ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு கேட்டகரிஸாக இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பேர் வச்சுருக்கோம் நாம். அப்போது ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலாகவும் இருக்கணும், நியூஸ் பேசிஸாகவும் இருக்கணும். இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ். ஒரு உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் ஒரு ஜி டிவி அதை வந்து வேறு ஒரு சோனி டிவி மெர்ஜர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பேசிஸில் திடீர்னு ஏறும். திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அது மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் இடம் இல்லைன்னா உடனே இறங்கும். அது மாதிரி நியூஸ் பேசிஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல முறையாக ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுறது தான் ஆரோக்கியம். அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பட் நான் ஸ்டாக் எதுவும் பரிந்துரை செய்யலை. இதில் சில ஸ்டாக்குகள்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ டெக்னிக்கல் பேசிஸ் அண்டு ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஒரு மொமெண்டமான ஸ்டாக்ஸ்ன்னு என்னுடைய பார்வையில் சில ஸ்டாக்குகள் நான் சொல்கிறேன். அது ஏன் நான் வந்து எந்த அடிப்படையில் சொல்கிறதுக்கான விவரங்களையும் நான் வந்து சொல்கிறேன். பட் இதை நான் வந்து பை அண்ட் செல் நோக்கத்தில் சொல்லலை.
இப்போ இந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அடிப்படையில் ட்ரெண்டிங் பேசிஸில் இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டாக்ஸு சொல்கிறேன். இது நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஃபண்டமெண்டல் ரீதியாகவும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுக்கிட்டு உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணுற வகையில் நீங்கள் இதை கவனிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. முதல்ல ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இப்போ இன்றைக்கி ட்ரேடிங் வந்து 765 ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இதனுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15.92. எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்நிய முதலீட்டாளர் ஹோல்டிங்ஸு 53.58% வச்சுருக்காங்க. இது அட்ராக்டிவ் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இதனுடைய பிவட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது 702.05. இதனுடைய மொமெண்டம் ஆசிலேட்டர்ஸ் அவுட் ஆஃப் 9 8 வந்து மொமெண்டம் ஆசிலேட்டர்ஸு புல்லிஷ் மோடில் காமிச்சிக்கிட்டு இருக்குது ஆஸ் பர் டெக்னிக்கல். அதனால் இந்த ஸ்டாக்கு ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஸ்டாக்குங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சன்ஃபார்மா அப்படித்தாங்க. இது ஒரு ஃபார்மா செக்டார், லீடிங் ஃபார்மா ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டலி அண்ட் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஸ்டாக். இது ஃபார்மா செக்டரில் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா, சிப்லா, டாக்டர் ரெட்டிஸ் இது மாதிரி ஸ்டாக்ஸில் சன்ஃபார்மா இப்போது நியர்பை நல்ல பீக்குக்கு போயிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு கணிசமாக ஒரு 10-12% இறங்கி இருக்குது. அதனுடைய தொலைநோக்கு பார்வையில் பார்த்தோம்னாக்கா அதனுடைய பிஇ ரேஷியோ 35.55. இப்போது இதனுடைய வால்யூவேஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் குட் குவாலிட்டி கம்பெனி ஆஸ் பர் ஃபண்டமெண்டல் பேசிஸ் இப்போது நியூட்ரல் ரேஞ்சில் தான் இருக்குது. அதனுடைய ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாக்கா 47.5. அடுத்தது இந்தியன் ஹோட்டல்ஸ் இப்போது 780.85 வர்த்தகம் நடந்துகிட்ருக்கு. இதனுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 66.99. இது லாங் டைம் ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்டாக்குன்னு ஓரளவுக்கு கருத்தில் எடுத்துக்கலாம். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 52.34 இப்போ வர்த்தகம் ஆகிட்டு. அடுத்தது டாடா மோட்டார்ஸில் ஒரு வலைத்தளங்கள்லாம் பார்த்தாலும் ஒரு செய்தி இருக்குது. எப்படி செய்திகள் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, டிமெர்ஜர் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, குட்ஸ் வெஹிக்கிள் தனியாக, இது மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் அடிபட்டிருக்கிறதுனால அந்த ஸ்டாக்கையும் நீங்கள் ஒரு பார்வையில் வச்சுக்கலாம். இப்போது அதனுடைய தற்போதைய விலை 730.25. நல்ல உச்சத்திலேருந்து இறங்கி இப்போது 640-670 வந்துட்டு இப்போது 730 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இதனுடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 11.39. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னாக்கா 56.61. டெக்னிக்கலி இது ஒரு நியூட்ரல் ஆஸ் பர் ஆசிலேட்டர் படி இது புல்லிஷ் ஜோனு காமிக்கிறது. இப்போ மேலே சொல்லியிருக்கிற இந்த 3-4 ஸ்டாக்குகளும் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அடிப்படையில் இன்னைக்கு வர்த்தகம் அடிப்படையில் இது கணக்கீடுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வர்த்தகம் செஞ்சாலும் சரி, முதலீடுகள் செஞ்சாலும் இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு ப்ராப்பராக உங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசர்ச் கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு செய்வது ஒரு ஆரோக்கிய வர்த்தக முதலீடு. பொதுவாக இப்போ சந்தை வந்து 26,200 இருந்துட்டு போயிட்டு திரும்பி 21,800 வந்துட்டு உச்சத்தில் வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் நிறைய நஷ்டத்தை கொடுத்த சந்தை 21,800 அக்யூமுலேட் பண்ணி இருந்தால் இப்போ அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லாபத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ சந்தை கொடுத்துருக்கு. இதை பயன்படுத்தி இதை அக்யூமுலேட் பண்ணியோ அல்லது வாங்கியிருந்த விலைக்கு கொஞ்சம் கணிசமாக லாபம் இருந்தாலும் இந்த விலையில் நம்மளுடைய லாப பகுதியாகவும் முழுமையாகவும் செய்கிறதுக்கான வாய்ப்பை சந்தை கொடுத்துருக்குறது என்னுடைய கருத்து. லாபத்தில் இருந்தால் விற்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோ. சந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டோம்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றது சகஜம். இந்த ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது இறங்கும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குறதோ அதெல்லாம் நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நம்ம முறையான வர்த்தகம் செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. தற்போதைய சந்தை நிலவரங்கள், ஸ்டாக்குகளுடைய தற்போதைய நிலவரங்கள் அடிப்படையில் விஷயங்களும் சில ஸ்டாக்குகளும் நம்ம கருத்து பகிர்வு செய்தது இது கட்டளை நோக்கத்திற்கு மட்டும். மேலும் சந்தை கொடுக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய வர்த்தகத்தையும் முதலீட்டையும் லாபகரமாக செய்வது என்பது தொழில்நுட்ப ரீதி மற்றும் ஃபண்டமெண்டல் அடிப்படையிலையும் அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஃபாலோ பண்ணி முறையாக வர்த்தகம் செய்வது என்பது ஆரோக்கியம். மீண்டும் இன்னும் கூடுதலான கருத்துக்களை அடுத்த பதிவில் வழங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.